ஒரு பாட்டிலுக்கு 1 கிராம் சில்வர் காயின் ஃப்ரீயாக கிஃப்டாக கொடுக்குறோம். அது வால் டியூப் ரிமூவ் பண்ணிவிட்டு சரி சார், இதை நம்ம வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணால் உள்ளே போயிடும். இந்த எஸ்எஸ் டயர் சீலன். ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 100 ப்ராஜெக்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா வேலூருக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்எஸ் சீலண்ட்னு ஒரு பிராண்டு. 2 வீலரு 4 வீலரு ட்ரக்கு இதெல்லாம் பஞ்சர் ஆகிடுச்சின்னா நீங்கள் பஞ்சரே போடுறதுக்கு அவசியம் இல்லை. டைரெக்டாக இந்த சீலண்ட் வந்து நீங்கள் டியூப்குள்ளே ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து அந்த பஞ்சர் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அந்த நம்ம ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இவர் தான் ஓனர். இவர்கிட்ட டீட்டெயிலாக பேசலாம். இது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ப்ரைஸு, அதுக்கப்புறம் எப்படி வந்து இதெல்லாம் ஒர்க் ஆகுது, இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே பேசலாம். வாங்க உள்ளே போயிட்டு கேட்கலாம் ஓனர்கிட்ட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போகலாம். வணக்கம், நான் குமரகுரு. ஓகே, உங்கள் குடோன் நேம், ஷோரூம் நேம் சொல்லுங்கள் சார். இது வந்து ஸ்ரீகுமரன் ட்ரேடர்ஸ். அட்ரஸ் சொல்லுங்கள் சார். இது வந்து நம்முடைய வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் ஓகே விடிஎம் லாட்ஜோட பேஸ்மெண்ட்டில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, சந்தோஷம். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்திய தயாரிப்பு, தமிழரோட கண்டுபிடிப்பு இந்த எஸ்எஸ் டயர் சீலன். ஓகே, இதை வந்து நாம் வந்து வேலூர் மாவட்டத்தோட விநியோகிஸ்தர். சரி, ஓகே. ஆக்சுவலி என்ன ப்ராடக்ட் சார் இது? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாகனத்தோட டயருங்களுக்கு காற்று, அதாவது பஞ்சர் ஆனால் அதை காற்று வந்து வெளியேறாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் வந்து நாம் டயருக்கு அந்த நெக்கு மூலிமா டயருக்குள்ளேயோ டியூபுக்குள்ளேயோ, அதாவது டியூப்லெஸ் வித் டியூப் எந்த டயராக இருந்தாலும் அதுக்குள்ளே 2 வீலர் 4 வீலர் ஆட்டோ வேன் லாரி பஸ் எல்லா வண்டிகளுக்கும் காற்று பிடிக்கிற எல்லா வண்டிக்கும் நம்ம இதை பயன்படுத்த முடியும். இதை வந்து நம்ம வந்து அந்த நெக்கு மூலிமா உள்ளே ஊற்றிட்டோம்னா பஞ்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வண்டி ஓடும் போதே நல்ல நிலையில் இருக்கும்போதே ஊற்றிட்டோம்னா 2.8 mm வரைக்கும் பஞ்சர் ஆனாலும் நம்ம பஞ்சர் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, 2.8 mm. ஓகே, அப்படின்னா என்ன சார் எக்ஸாக்ட்டா? ஒரு ஆணி சைஸ் வரைக்கும் பஞ்சர் ஆனாலும் சரி நம்ம பஞ்சர் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அந்த பஞ்சர் ஆன பார்த்து, அதாவது அந்த ஆணியே ஏறி இருந்தால் கூட வண்டி ரன் ஆகும், போயிட்டே இருக்கலாம். நம்ம எப்போ பார்க்குறோமோ அப்போ பார்த்துட்டு அந்த ஆணியை ரிமூவ் பண்ணிட்டோம்னா உடனே வண்டியை வந்து மூவ் பண்ணோம்னா அந்த பஞ்சர் தானாக ஒட்டிக்கும். தானே ஒட்டிக்கும். பஞ்சர் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 mm இல்லை 4 mm 5 mm அந்த சைஸில் பஞ்சர் ஆச்சுன்னா அப்போ மட்டும் நாம் எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அப்போ பஞ்சர் கடைக்கு போயிட்டு பொறுமையாக நம்ம பஞ்சர் போட்டுக்கலாம். ஓகே, இது போட்ட பிறகு கூட பஞ்சர் போடணும். அதாவது அந்த 2.8 mmக்கு மேலே ஒரு 3 mm to 5 mm அந்த சைஸில் பஞ்சர் ஆச்சு, அதாவது போல்டு சைஸ்லாம் வந்து உங்களுக்கு 5 mm வரைக்கும் வரும். ஆமாம் சார். அந்த சைஸில் பஞ்சர் ஆச்சுன்னா அப்போ உங்களுக்கு காற்று வெளியே வராது, வண்டி வழியில் நிறுத்தாது. நம்ம பயணம் எந்த காரணத்தை கொண்டும் தடைபடாமல் நாம் வந்து எங்கே போகணுமோ அது போகலாம். ஓகே, இது ஆக்சுவலி என்ன மெட்டீரியல் சார்? இது மெட்டீரியல் வந்து எதில் வந்து என்ன கெமிக்கல்ஸ் வந்து நம்ம வந்து கம்பெனி நம்ம மார்க்கெட்டிங் தான் பண்ணுறோம். சரி, இது கம்பெனியோட ப்ராடக்ட்டு. ஓகே சார். இது வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் நமக்கு சொல்லலை. ஓகே, ஆனால் வந்து கேரண்டியாக நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி வந்து பஞ்சர் ஆனால் நம்ம ஓட்டிகிட்டே போகலாம், அது ஆட்டோமேட்டிக் ஃபில் ஆகிடும். நிச்சயமாக நம்ம வந்து ஓட்டலாம். இது வந்து 2 வருஷம் கம்பெனி வந்து வாரண்டி தராங்க. ஓகே, 2 வருஷம் தராங்க. சரி சார். இதை நீங்கள் ஒரு முறை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீல்ஸ் அந்த மாதிரி அந்த எம்எல் மாறும். ஓகே, அந்த சாதாரண ஸ்கூட்டர் டைப்புக்கு ஒரு 300 ml ஃபில் பண்ணலாம். ஓகே, 300 ml ஓகே ஃபில் பண்ணால் போதும் ஒரு வீலுக்கு. ஓகே, அந்த மாதிரி இப்போ பைக் டைப்லாம் பார்த்தீங்கன்னா 352 புல்லட்டுக்கெல்லாம் வந்து 450 400 500 அப்படி வருது. அந்த ரிம் சைஸுக்கு தகுந்த மாதிரி. ஆமாம், ரிம் சைஸ்க்கு இந்த டோசேஜோட அளவு மாறும். ஸோ அது எப்படி சார் அளவெல்லாம் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க? இவ்வளோ தான் போடணும்னு ஏன் அப்படி சொல்கிறீங்க? நாம் வந்து அதை மெஷர் பண்ணியிருக்கிறோம். சரி, எல்லா டயரோட இது வந்து அந்த சைஸை நம்ம மெஷர் பண்ணி அதுக்கு இதுக்கு எந்த அளவுக்கு டோசேஜ் கொடுக்கணுன்றது ஒரு மெஷர்மெண்ட் நம்ம வச்சுருக்கிறோம். சரி, ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அந்த டோசேஜை யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் போடணும். அதுக்கு மேலே போட்டால் இல்லை கம்மி போட்டால் சார்? மேலே போட்டால் ஒன்றும் ஆகாது. கம்மியாக போட்டோம்னா அந்த பஞ்சரை தடுக்கிற தன்மை கொஞ்சம் குறையும். 300க்கு 350 போட்டால் பிரச்சனை இல்லை. 250 ml 200 போட்டோம்னா அந்த ஜெல்லோட தன்மை கொஞ்சம் குறையுது இல்லையா? ஆமாம் சார். அப்போ அந்த பஞ்சர் அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம்
வாய்ப்பு குறையும். ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். சார் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க 300 வந்து பைக்கு வந்து 300, புல்லட்க்கு வந்து 350 ml, காரு, ட்ரக்கு, வேனு அதுக்கெல்லாம் எவ்வளோ? ரிம் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணிட்டோம். ஆமாம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விஃப்ட் டிசைருக்கு வந்து 350 ml ஒரு வீலுக்கு. அதுலேயே SX4லாம் வருது, அதுக்கு வந்து 400 ml வருது. அந்த மாதிரி அந்த டயரோட சைஸ் பொறுத்து ஓகே இந்த எம்எல் மாறும். இந்த எம்எல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து மெஷர் பண்ணியிருப்போம். ஓகே, எவ்வளோ சைஸ்ன்றது. சரி, ஓகே. இந்த மாதிரி நம்ம பாட்டில் இருக்கும். இதுக்குள்ள ஒரு டியூபை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு சரி சார் நெக்கு மூலியமாக இதை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா ஓகே அது உள்ளே போயிடும். அதாவது வால் டியூப் ரிமூவ் பண்ணிவிட்டு சரி சார் இதை நம்ம வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணால் உள்ளே போயிடும். அது உள்ளே போயிடும். வால் டியூப் மாட்டிட்டு ஏர் பிடிச்சிட்டு நம்ம ஜெனரலாக போகலாம். சரி, இப்போது நம்ம ப்ரைஸ் பற்றி கேட்கலாம் சார். இப்போ நார்மல் கஸ்டமர், நான் 2 வீலர் வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு வந்து 2 வீலுக்கு வேணும், 300 ml 300 ml. இப்போது எவ்வளோ ப்ரைஸ் வரும் சார்? உங்களுக்கு வந்து ஒரு வீலுக்கு வந்து 450 காஸ்ட். சரி சார். ஒரு வீலுக்கு ஒரு 2 வீலுக்கு வந்து உங்களுக்கு 900 rupees வரும். சரி சார். இப்போ நாம் வந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு இப்போ வர வாடிக்கையாளருக்கு வந்து ஓகே 1 கிராம் சில்வர் காயின், ஒரு பாட்டிலுக்கு 1 கிராம் சில்வர் காயின் ஃப்ரீயாக கிஃப்டாக கொடுக்குறோம். 1 கிராம் சில்வர் காயின். சூப்பர் சார். இது ஆஃபர் இப்போ போயிட்டு இருக்குதா? போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம பாட்டிலே அதை மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த சில்வர் காயின் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆமாம் சார். ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ஒரு சில்வர் காயின் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம். ஒரு சில்வர் காயின்னா எவ்வளோ கிராம்ஸ் வரும் சார்? 1 கிராம். 1 கிராம் ஒரு பாட்டிலுக்கு 1 கிராம். ஸோ இப்போ நான் வந்து 2 வீலருக்கு வேணும்னா 2 பாட்டில் வாங்கணும். 2 பாட்டில். ஸோ 2 சில்வர் காயின் எனக்கு 2 கிராம் சில்வர் காயின் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். சரி, ஓகே சார். இப்போது இது வந்து ரீட்டைல் நான் கேட்டது. இப்போ ஹோல்சேலில் வந்து என்ன ப்ரைஸ் கிடைக்கும் சார்? நிறைய பேர் வந்து ஷோரூம் வைக்கணும், இல்லைன்னா ரீசேல் பண்ணணும், அந்த மாதிரி டீலர் வாங்கணும் உங்கள்கிட்ட. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். அதாவது இது வந்து ஒரு கஸ்டமர் என்னோடய வண்டிக்கு வேணுன்றவங்களுக்கு நம்ம இந்த எம்ஆர்பியில் கொடுக்குறோம். இதை நான் ஒரு வியாபாரமாக எடுத்து செய்யணும் அப்படின்னு விரும்புகிற நம்ம கஸ்டமருக்கு ஒரு தாலுக்கு வைஸ் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குறோம். இப்போ ஏரியா வைஸும் கொடுக்குறோம். இப்போ அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு மார்ஜினும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்னா மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் சார்? இப்போ எங்கள்கிட்ட டீலர் வாங்கணும்னா, டீலர்ஷிப் வாங்கணும்னா ஒரு சாதாரண ஒரு டீலர், ஒரு கடைக்காரு 11,000 ரூபா முதலீச்சா ஒரு பாக்ஸ் நம்ம கொடுத்துருவோம். சரி சார். அதில் வந்து 30 பாட்டில் இருக்கும். ஓகே. அது அந்த அளவு வந்து நம்ம எல்லா பாட்டிலும் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இது வந்து 300 ml இருந்து 350, 400, 450, 500 5 வெரைட்டியில் பாட்டில் இருக்குது. அதே மாதிரி இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா இதில் வந்து இது வந்து டியூப் வித் டியூப்லெஸ். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே ஐட்டம் தான். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து தனி கிடைக்குது. டியூப்க்கு தனி சீலண்ட்டு, டியூப்லெஸ்க்கு தனி கிடைக்குது. உங்கள்கிட்ட வந்து இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே இதுதான். ஓகே, ப்ராடக்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா டியூபுக்கு தனி, டியூப்லெஸ் தனி. இது நம்ம இந்திய தயாரிப்பு இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா டியூப் வித் டியூப்லெஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே ஐட்டம் தான். ஒரே வெரைட்டி தான் வச்சுருக்கிறோம். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா சரி, அதுக்கப்புறம் இது வந்து லேயர் மாதிரி தான் நம்ம டயருக்குள்ளே இருக்கும். ஓகே சார். இப்போது சாரி சார், நான் ஒரு சின்ன கேள்வி வந்துச்சு, ஏன்னா நான் மறந்துடுவேன். இப்போது இது இது சீலண்ட் நான் போட்டுட்டேன் சார், டியூப்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இது எவ்வளோ வருஷம் தாங்கும் சார்? எவ்வளோ வருஷம் நம்ம யூஸ் பண்ணலாம்? 2 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தாங்கும். கம்பெனியோட வாரண்ட்டி 2 years சொல்கிறாங்க. ஆனால் கஸ்டமரோட ஃபீட்பேக் 4 yearsலாம் கூட வந்திருக்கு. 4 years வந்திருக்கு. இபியில் ஒர்க் பண்ணுறது 2016 போட்டிருக்காப்புல. அவர் 2021 மறுபடியும் வந்து என்கிட்டே போட்டிருக்காரு. அவருடைய ஃபீட்பேக் என்கிட்ட இருக்குது. ஆமாம், அந்த வீடியோ நான் சைடில் போட்டுறேன் சார், அந்த வீடியோ. சார் இப்போ வந்து இது 2 years நீங்கள் சொல்கிறீங்க, சரி 4 years சொல்கிறீங்க, ஓகே சார். இது என்ன மாதிரி டயருக்கு போடணும்? புதுசு டயரா இல்லை பழைய டயர் கூட நம்ம யூஸ் பண்ணலாமா? டியூப் டயர். நல்ல கேள்வி. டயர் வந்து வெடிப்பு இல்லாமல் சரி நல்ல டயரு தேஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல. நான் அது வந்து நம்ம டெமோவோட டயரை காட்டுற லாரியில் பார்த்தீங்கன்னா பட்டனே இல்லாமல் தேஞ்சிருக்கிற ஒரு டயர்லேயே நம்ம இந்த சீலண்டை போட்டு 10 ஆணி ஒரு மர கட்டையில் அடித்து அதிலேயே நம்ம வண்டி ஏற்றி இறக்கிருக்கிறோம். ஓகே, சைடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ ஒன்று சைடில் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், அந்த டயரை நீங்கள் வந்து நல்ல முழு தேஞ்ச டயர்லேயே நம்ம இந்த ஆணி அடித்து டெமோ காட்டுறோம். அதனால் எந்த வகையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பஞ்சரை மட்டும் இது தடுக்கும். கல்வெட்டு மெட்டீரியல், அதாவது மெட்டலில் வெட்டினா இது நிற்காது. இது பஞ்சர் வந்து தடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான். ஏன்னா சில கஸ்டமர் வந்து கல்வெட்டுலாம் படும், கல்லில் வெட்டிட்டு ஒரு 5 mm 10 mm வெட்டிட்டு அதுக்கு நிற்கலேன்னு கேட்பாங்க. அதுக்கு இது வரைக்கும் எந்த கம்பெனிலையும் இன்னும் கண்டுபிடிக்கல. கண்டிப்பாக இது வந்து நார்மல் பஞ்சருக்கு இது அரெஸ்ட் பண்ணும். ஓகே, சூப்பர் சார்.
கொடுத்து நான் ஏன் இதை போடணும் அப்படின்னு கஸ்டமர்கிட்ட ஒரு கொஸ்டின் வரும். சரி சார். 450 ரூபா கொடுத்து ஒரு வீலுக்கு ஏன் போடணும், 100 ரூபா இல்லை 50 ரூபா பஞ்சர் நம்ம போட்டுக்கலாமே அப்படின்னு ஒரு கஸ்டமர் வந்து கொஸ்டின் பண்ணலாம். கண்டிப்பாக. ஆனால் இப்போ வந்து ஒரு சுப நிகழ்ச்சிக்கோ ஏதோ ஒரு நிகழ்வுக்கு நம்ம அவசரமாக போகும்போது ஒரு பஞ்சர் ஏற்பட்டால் அதனால் வந்த வழி வந்து அது அனுபவிச்சதுக்கு மட்டும்தான் தெரியும். குறிப்பிட்ட நேரத்துக்கு அங்கே போய் சேர முடியாமல் நம்ம வழியில் வந்து இன்னொருத்தரோட உதவியை எதிர்பார்த்து நின்றுட்டு நம்ம கஷ்டப்பட்டது அவருக்கு தான் தெரியும். அங்கே நீங்கள் 500 ரூபா கொடுத்தாலும் உங்கள் பிரச்சனை நிறுத்திக்க முடியாது. இன்னொரு வண்டியை வர வச்சு அது வரைக்கும் காத்திருந்து நம்ம வண்டியை வழியில் விட்டுட்டு போயிட்டு வர்றது கஷ்டம். ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகும்போது நம்ம வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக போவோம். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா ஒரு காரோ 2 வீலரோ டயரை கழட்டி மாட்டினோம்னா அந்த போகிற மூடே நமக்கு மாறிடும். அதனால் அந்த மாதிரி எந்த விதமான பஞ்சருக்கும் நாம் வழியில் நின்று கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லாத ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் இது சப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், இவர் என்ன சொல்கிறாருன்னா எமர்ஜென்சிக்காக வந்து நம்ம வந்து பஞ்சர் கடையிட்ட தேடுறது இந்த விஷயம் வந்து நம்ம வந்து காப்பாற்றலாம், வந்து சேஃபாக இருக்கலாம். ப்ளஸ் இன்னொரு சேஃப்டி என்னென்னா, சப்போஸ் நீங்கள் காரில் ட்ரக்கில் வேன்லாம் போகிறீங்கன்னா எதுனா பஞ்சர் ஆச்சுன்னா நம்ம பேலன்ஸ் வராது. ஸோ சான்சஸ் இருக்குது ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு. ஸோ இது என்ன ஆகுனா இது சேஃப்டி கொடுக்கும். இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ஆணி ஏறிச்சுன்னா கூட வந்து இது சேஃப்டி கொடுக்கும், அது பேலன்ஸ் இருக்கும். நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர்னாலும் ஓடிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அது ஆணி கழட்டிடலாம், ஆட்டோமேட்டிக் அது வந்து பேட்ச் ஃபில் ஆகிடும். ஸோ கரெக்டாக சார்? கரெக்ட். ஓகே. ஸோ இது ஒரு சேஃப்டி இருக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வந்து இது வந்து சைனாவில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாடுல வந்து ஓன் பிராண்டு சீலண்ட்னு மேனுஃபேக்சர் பண்ணி வேலூரில் இவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ப்ரைஸ் நான் பார்த்தேன்னா 350 ருபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா 450 ருபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம ஒரு 4 பஞ்சர் போட்டாலும் பைக்கில் ஆட்டோமேட்டிக் 400 ருபீஸ் ஆகிடும். அதே நம்ம போட்டோன்னா இது 4 இயர்ஸ் வரும். ஸோ இது பற்றி தான் சார் சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். சார்கிட்ட கேட்கலாம் சார், கஸ்டமருக்கு எதுனா சொல்லணும்னா சொல்லுங்கள் சார். கஸ்டமருக்கு இது வந்து 450ன்றது ஒரு ரேட் கிடையாது. ஓகே. சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்குள்ளே நான் ஒரு 4-5 பஞ்சர் ஆனால் கூட அந்த 500 ரூபாய் சரியாக போச்சு. ஆமாம் சார். அந்த காஸ்ட்டை விட நம்மளை வந்து சேஃப் முக்கியம். நிறைய விபத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டயர் பஞ்சர் ஆனதுனால தான் விபத்தே நடக்குது. கண்டிப்பாக இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிட் நைட்லேயோ இல்லை நமக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு பஞ்சர் ஆச்சுன்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணாலும் அந்த இடத்துல நீங்கள் வந்து மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதை அனுபவிச்சவங்களுக்கு நிச்சயமாக புரியும். அதனால் இது வந்து நமக்கு சேஃப் தான் இது. அதனால் நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். இப்போ வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் நம்ம வந்து ஒரு 100 ருபீஸ் ஒர்த்துள்ள ஒரு சில்வர் காயினை நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 350 தான் அதோட காஸ்ட்டே வருது. அதனால் நீங்கள் தாராளமாக எல்லாமே நம்பி பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான் இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. டியூப் வித் டியூப்லெஸ் தனியாக பண்ணாங்க. நான் இந்தியாவில் இந்த ஒரே சீலண்ட் ஒரே கம்பெனி மட்டும்தான் இருக்குது. நம்பகமான ஒரு கம்பெனி. நம்ம தமிழரோட கண்டுபிடிப்பில் நம்ம இந்தியன் மேக்கில் இது தயாராகிட்டு இருக்கு. அதனால் நம்ம இந்திய மக்கள் அனைவருமே இந்த ப்ராடக்ட்டுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து தமிழ் சொசைட்டி, நம்ம தமிழ்காரங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், வாங்கிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தான். இது சாருக்கு வந்து மார்ஜின் கம்மி தான். இவர் பிஸ்னஸ் மூலமாக பண்ணல, வேறு சோஷியல் சர்வீஸு ப்ளஸ் ஒரு சேஃப்டிக்காக தான் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 100 ப்ராஜெக்ட் அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் போயிட்டு இருக்குது. தெர் இஸ் a biggest opportunity for students, housewife, retired person, anybody can join this program. இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புகிறேன். அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. மாதம் 5000 முதல் 40000 வரை சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு 2 to 4 hours நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்க்காக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.